10 பேராக இன்க்ரீஸ் ஆச்சு. 10 பேர் இன்றைக்கி 100 பேர் ஆனால் 100 பேர் இன்றைக்கி 1000 பேர், 1000 பேர் இன்றைக்கி மார்க்கெட்டில் 2000 பேர் ஆகிட்டோம். எவ்வளோ கொடுத்தாலும் அவங்க வாங்கிக்கிறாங்க. நாங்கள் வந்து அப்படி கிடையாது. இல்லை, நாங்கள் புள்ள குட்டி இருக்குது, வாடகை கட்டணும், சாப்பாட்டுக்கு பார்க்கணும், பசங்க ஃபீஸ் கட்டணும், எல்லாமே இருக்குது. தமிழ்நாட்டுக்கு இந்திக்காரங்க தேவையில்லை. இன்னைக்கு போய் பாருங்க, நீங்க கோயம்பேட்டில இருந்து தமிழ்நாட்டில் எல்லா இடங்கள்லயும் தமிழர்கள் வந்து கும்பலாக வேலைக்கு எங்களை கூப்பிடுங்க நிக்கிறாங்க. ஆனா இங்க இருக்கிற தமிழ் முதலாளிகள் என்ன செய்யறாங்க, தமிழனுக்கு ரைட் எல்லாம் 500 கேட்பான், 700 கேட்பான், போதுமான ஊதியத்தை கேட்பாங்க. அவனை கூப்பிடாம அவங்க அப்படியே உட்காந்து கிடக்குறாங்க. வட இந்திக்காரன் தமிழனுக்கு 1000 ரூபாய் கேட்டா வட இந்திக்காரனுக்கு 600 ரூபாய் கொடுத்தா போதும், அவனை வேன் வச்சு கூட்டு போறாங்க. என்கிட்ட கிளிப்பிங் இருக்கு. நேற்றுக்கு ஒரு பெண்ணு ஒரு தொலைக்காட்சி விவாதத்துல கதறி அழுது சொல்லியிருக்கு. அவங்க அப்பா 16,000 ரூபாய் சம்பளத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தாராம். அந்த பணத்தை வாங்கி அந்த பெண் பிள்ளைகளை படிக்க வச்சுட்டு இருந்தாராம். இன்னைக்கு அந்த அவங்க அப்பாவுடைய வேலைக்கு அவன் 10,000 ரூபாயில வட இந்திக்காரன் வந்தானா, அதனால அவனுக்கு அந்த வேலையை கொடுத்து அப்பாவுக்கு வேலை எல்லாம் ஆக்கிட்டாங்க. நாங்க எப்படி படிக்கிறதுன்னு கேட்கறாங்க. இது தமிழ்நாடு முழுக்க நடக்குது. ஆக இதையெல்லாம் ஆளுகின்ற அரசு, அமைச்சரவை ஏதோ அப்படின்ற மாதிரி கடந்து போறாங்க. இது எதிர்காலத்துல இது மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுக்கும். இன்னைக்கு நீங்க பாருங்க, பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியும், ஒவ்வொரு நாளும் நடைபெறுகின்ற கொலை, கொள்ளை, வழிபறி, திருட்டு, கற்பழிப்புல வட இந்தியர்களுடைய பங்கு பெரும் பங்கு இருக்குது. தமிழ்நாடு சட்ட ஒழுங்கு, காவல்துறை, உளவுத்துறை விழிபிதுங்கி நின்று கொண்டிருக்கிறது. இந்த வடவர்களுடைய கொட்டத்தை அடக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறது. அதற்காக தான் அவன் குற்ற பின்னணி உள்ளவனா, திருட்டு வழக்கு உள்ளவனா, கற்பழிப்பு வழக்கு உள்ளவனா, யார் தமிழ்நாட்டுக்கு உள்ளே நுழைகிறார், வந்த வேலை என்ன, அந்த வேலை முடிஞ்சிச்சா, அவன் தன்னுடைய தாய் மண்ணுக்கு திரும்புகிறானா என்பதையெல்லாம் உறுதி செய்கின்ற ஒரு சட்டம் வேண்டும் என்பதுதான் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் கோரிக்கை. இந்த வடவர்களுடைய ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தவும் மட்டுப்படுத்தவும் வாக்காளர் பட்டியலில் அவர்களை திட்டமிட்டு சேர்ப்பதை தடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கை முன்வைத்து 19ஆம் தேதி இந்த போராட்டத்தை தமிழக வாழ்வுரிமை கட்சி நடத்துகிறது. இந்த அறிவிப்பை உங்களுக்கு முறையாக அறிவிப்பதற்காகத்தான் உங்கள் அனைவரையும் நான் அழைத்திருக்கிறேன்.